ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி வரோம்னா ஸ்னாப் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் பிராண்டை சேர்ந்த நெப்டியூன் 52B அப்படிங்கிற ஒரு சிறிய உழவடிக்கும் இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது களை எடுக்கும் இயந்திரம்னு குறிப்பிடலாம், இல்லைனா உழவடிக்கும் இயந்திரம்னு குறிப்பிடலாம். ஸோ இது வந்து ஒரு மினி வீடர். அதாவது இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் டைப் வந்து எந்த மாதிரி இன்ஜின் டைப்னு பார்க்கும்போது இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். அண்ட் இதோட சிசின்னு பார்க்கும்போது இன்ஜின் வந்து 52 சிசி இன்ஜின். ஸோ இது வந்து பெட்ரோல் மூலயமா வேலை செய்யக்கூடிய சிறிய உழவடிக்கும் இயந்திரம் தான். அண்ட் இதில் வந்து நம்ம கலக்கக்கூடிய பெட்ரோல் கூடயே ஆயில் கலந்து ஊற்றணும். அதாவது நம்ம வந்து பழைய மாடல்ஸ் எக்ஸலில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் பெட்ரோல் கூட ஆயில் கலந்து ஊற்றணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 1.2 லிட்டர் பிடிக்கும். அதாவது 1200 ml பிடிக்கும். அண்ட் இதோட பவர்னு பார்க்கும்போது இது வந்து 2 ஹார்ஸ் பவர் கொண்டது, அதாவது 2 HP. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து எவ்வளோ ஆழத்துக்கு உழவடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 10 சென்டிமீட்டர் வரை, அதாவது தோராயமாக 4 இன்ச்சு வரை உழவடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அகலம்னு பார்க்கும்போது இது வந்து 30.4 சென்டிமீட்டர், தோராயமாக 12 இன்ச்சு வரை அகலத்துக்கு உழவடிக்கும். ஸோ இந்த உழவடிக்கும் இயந்திரத்தை கொண்டு நம்ம வந்து சிறிய தோட்டம் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுத்தலாம். அண்ட் ஓரளவு களைகள் கம்மியாக வரக்கூடிய விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து அதிகபட்சமாக ஒரு 1/2 ஏக்கர் இல்லைனா 1 ஏக்கருக்கு உட்பட்ட நிலத்துக்குள்ளே விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த களைகளை களைக்கொல்லி அடித்து கட்டுப்படுத்துகிற காட்டிலும், இல்லைனா பெரிய அளவு டிராக்டர் கொண்டு உழவடிக்கிறத காட்டிலும் இந்த களைகளை அப்படியே நம்ம வந்து அப்பப்போ களைகள் முளைக்கும் போது சிறிய இடமா இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சுலபமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உழவடிக்கும் இயந்திரம் வந்து மல்லிகை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மல்லிகை விவசாயத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து இந்த 1 அடிக்குள்ளே முளைக்கக்கூடிய களைகளை அப்புறப்படுத்துறதுக்கு வந்து பெருமளவு லேபர் காஸ்ட் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த மாதிரி உழவடிக்கும் இயந்திரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவே கால்பாத்தி போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்துச்சுனாலும் அவங்க வந்து இந்த உழவடிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தலாம். ஸோ இந்த வெயில் காலங்களாக இருந்துச்சுனாலும் கால்பாத்தி போட்டு தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு களைகளை கட்டுப்படுத்துறது வந்து எப்போதுமே ஒரு சவாலான விஷயந்தான். களைக்கொல்லி பயன்படுத்தாத விவசாயிகளுக்கு குறிப்பாக, ஏன்னா அவங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கும், களை வெட்டக்கூடிய கூலி வந்து அதிகமாக போகும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மினி வீடர் பயன்படுத்தி உழவடிக்கும் போது அவங்களுக்கு லேபர் காஸ்ட் கம்மியாகும் அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மியாகும். ஸோ வெட்டக்கூடிய களைகளும் நம்ம வந்து மண்ணோட மண்ணமாக்கி உரமாக செய்யலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து 4 பிளேட் இருக்குது. ஸோ இந்த 4 பிளேடுமே மெக்னீசியம் ஸ்டீல் பிளேடு தான். அண்ட் இதோட ஆர்பிஎம்னு பார்க்கும்போது இந்த பிளேடு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 390 தடவை ரொட்டேட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து உழவடிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு வேகமாக. ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உழவடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வேகத்தை கொடுத்துக்கலாம். அதாவது இது ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ஹை லோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடை அதிகரிக்கிறதும், ஸ்லோவாக நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் உதவும். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் வந்து இந்த பிளேடோட ரொட்டேஷன் பெர் மினிட்டை வந்து தீர்மானிக்கும். ஸோ உங்களுக்கு வேகத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து உழவடிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து பிக்கார்ட் அப்படிங்கிற அக்ரி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 வேரியேஷன் இருக்குது. அதாவது இன்ஜின் வந்து டாப்பில் வரதும் இன்ஜின் வந்து பாட்டமில் வரதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஜின் வந்து பாட்டமில் வரக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 14,500 இன்ஜின் டாப்பில் வரக்கூடிய இந்த மினி வீடரோட ப்ரைஸ் வந்து 15,500 அப்படிங்கிற விலையில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து அந்த ப்ராடக்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் பிக்கார்ட் அப்படிங்கிற ஆப் வந்து இருக்கும், அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரௌசரில் பிக்கார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த மாடல் வேணுமோ, அதாவது பாட்டமில் இருக்கணுமா இன்ஜின், இல்லைனா டாப்பில் இருக்கணுமாங்கிற பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரி சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய சேனல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.